ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் அங்கன்வாடி நேர்காணல் பார்த்திங்கன்னா 4/6/2025 பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்குது. இந்த நேர்காணலில் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஷின் கேட்டுக்கிறான்னு நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஷின் ரொம்ப பார்த்திங்கன்னா ஈஸியாக இருந்துச்சுன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை நீங்கள் பார்த்திங்கன்னா பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா வாய்ப்பாக இதாக பார்த்திங்கன்னா அமையும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்று எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக என்ன சொல்கிறோன்னா, 30/6/2025 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ வரலாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொறுமையாக வரதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டர்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, பொறுமையாக வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது அங்கே கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு சிஸ்டர் பார்த்திங்கன்னா நமக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா டுடே பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்தது. நான் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ போனால் அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கேட்டாங்க. அதில் என்னோடய நேமு, நான் என்ன படிச்சுக்கிறேன், என்னோடய குடும்பம், எனக்கு பார்த்திங்கன்னா எத்தனை குழந்தை, ஹஸ்பண்டு, இவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டுக்கிறாங்க, தொழில், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பாடத்திட்டத்தை பற்றி கேட்டாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா அங்கன்வாடிக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இப்போ 2 மந்த் ஃபஸ்ட்டில் இருக்காது. அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா ரைம்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 1 2 3 இந்த மாதிரி போயம்ஸு, இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க விளையாடுறதுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 வரி 4 வரி இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. அது எழுதி அது மேலே பார்த்திங்கன்னா திருத்துறதுக்கு, பேர் எழுத சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாபிக் இருக்கும். கொஷின் பார்த்திங்களா, பெல்கனிஸ் இது பார்த்திங்கன்னா எந்த விட்டமின் குறைபாட்டால் பார்த்திங்கன்னா நமக்கு வருதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா புது கொஷினாக கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிங்க. அதேமாதிரி நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோன்னு நிறையா இருக்குது. எல்லாமே கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு போகும்போது நீங்கள் பார்த்துருப்போம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஆன்சர் பார்க்கலாம். பெலன்ஸ் வைட்டமின் B3 குறைபாட்டால் பார்த்திங்கன்னா அந்த நோய் பார்த்திங்கன்னா வருது சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வைட்டமின் B3யில் பார்த்திங்கன்னா இதோட குறைபாடு பார்த்திங்கன்னா வயிற்றுப்போக்கு, தோல் புண்கள், பல் புண்கள், அதேமாதிரி நரம்பு சம்மந்தமான பிரச்சனையை பார்த்திங்கன்னா ஏற்படுத்துன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் விவரம் பார்த்திங்கன்னா விட்டமின் B3யோட முக்கியத்துவம் என்னன்னா, வைட்டமின் B3 மற்ற வைட்டமின் B குழுவை சேர்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா உற்பத்தி செய்யறதுக்கும் நரம்பு செயல்பாடு மற்றும் பல உடல் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா வகிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பெலான்ஸ் பார்த்திங்கன்னா இது ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு போதிய அளவு பார்த்திங்கன்னா விட்டமின் B3 உள்ள உணவு பார்த்திங்கன்னா உட்கொள்ளுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உட்கொள்வதனால பார்த்திங்கன்னா இந்த பெலான்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லை பார்த்திங்கன்னா விட்டமின் B3 சப்ளிமெண்ட் இருக்குல்ல பார்த்திங்கன்னா மாத்திரை மாதிரி இருக்கும், அதை பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வாய்ப்புண் எந்த விட்டமின் குறைபாட்டால் வருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க அதையும் பார்த்துடலாம். வாய்ப்புண் பார்த்திங்கன்னா விட்டமின் குறைபாடுடன் தொடர்பு படுத்தலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது விட்டமின் B குறைபாட்டினால பார்த்திங்கன்னா ஏற்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா விட்டமின் B3 பார்த்திங்கன்னா பார்த்தோம். அதோட ரிலேட்டடாக தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா அங்கே டாக்டரு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா BDO இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா டாக்டர் கேட்டிருப்பாங்க போல். இது பார்த்திங்கன்னா போலட் மற்றும் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு பார்த்திங்கன்னா வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு பார்த்திங்கன்னா காரணமாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாய்ப்புண் ஏற்படுத்தும் காரணம் என்னென்னா, நோய் தொற்று, மன அழுத்தம், சிறுகாயங்கள், ஹார்மோன் மாற்றம், சில மருத்துவ நிலைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில உணவுகள், புகைப்பிடித்தல், காயப்பட்ட பற்கள், இந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புலாம் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க. விட்டமின் A, அதே மாதிரி பார்த்திங்கன்னா விட்டமின் B, விட்டமின் C, விட்டமின் D, அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரத்த சோகை எதனால் வருது, இரும்பு சத்து குறைபாடு எதனால் பார்த்திங்கன்னா நோயெலாம் வருது, இந்த மாதிரி நிறையா பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.